காலையிலேயே சீக்கிரமா எழுந்து ஸ்ப்ரேயர் தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல உள்ள போர் கொட்டாய்க்கு தான் போயிட்டு இருக்கோம். போர் கொட்டாயை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய செடி களைகள்லாம் மண்டி ஒரு காடா மாறிடுச்சு. சரி, அதனாலதான் இதுக்கு நம்ம இன்னைக்கு களைக்கொல்லி மருந்து அடிக்கலாம்ட்டு ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பு சட்டை உரிச்சு வச்சிருக்கு. நம்ம இதுக்கு பயன்படுத்துற மருந்தோட பேரு பாத்தீங்கன்னா கில் ஷாட் களைக்கொல்லி மருந்து. இந்த மருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி மாதிரியா இருக்கும். இதை வந்து அந்த ஸ்ப்ரேயர்ல பாக்கெட்டை பிரிச்சு கொட்டிட்டு அது ஃபுல்லா தண்ணியை ஃபுல்லா நிரப்பி விட்டாலே போதுமானதுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கிரீன் கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஸ்ப்ரேயரை எப்படி அடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த செடியோட வேர் பக்கமும் அந்த செடியோட மேல் பக்கமும் இந்த ரெண்டு பக்கத்தையும் தான் வந்து ஃபுல்லா பரவுற மாதிரி நான் அடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த வரப்பை ஒட்டியும் அடிக்கிறேன். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம வயல்ல படாத அளவுக்கு நம்ம வந்து இதை அடிக்கணும். இது கூடவே பாத்தீங்கன்னா இதை அடிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயத்த பார்த்தேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயலோட வரப்பு ஓரத்துல எலிகள் வந்து அறுத்து வச்சிருக்குங்க. அப்படியே நம்ம போர் கொட்டாயை சுத்தி மின்பக்கம் பின்பக்கம்னு எல்லா பக்கமும் ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்ப்ரேயர்ல ஃபுல்லா தண்ணியை ஊத்தி 1க்கு 2 தாட்டி நல்லா கழுவிட்டு அந்த ஸ்ப்ரேயரை மாட்டிக்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க.